பாதிக்கப்பட்டவங்க சார்பாக டீன் ரேவதியை பார்க்கணும்னு சொன்னாங்க. அவங்கள பார்க்க முடியல. பிஎம்எம்டி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டர் எம்டி இருக்கிறாங்க இல்லைங்களா, கிருஷ்ணஸ்ரீ அவங்க பேர், அவங்களையும் சந்திக்க முடியல. ஆர்எம்ஓ ராஜ்குமார், இவங்க 3 பேருமே யாருமே பார்க்கவே முடியல. அவங்க நாங்கள் பப்ளிக் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேற ஒரு அதிகாரி பார்த்தாங்க. அவங்க என்னன்னா, நாங்கள் பாடியை டேபிள் மேலே வச்சா நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் கொடுப்போம், மற்றபடி வேறு எந்த தகவலும் எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி தான் அவங்க பார்த்த அதிகாரி சொன்னாங்க. அதில் என்னன்னா, நான் என்னுடைய கேள்வி என்ன கேட்டேன்னா, இப்போ இறந்து போனவர் எல்என்டி கம்பெனி சார்பாக அந்த பாடி போயிருக்கு. அப்போ எல்என்டி கம்பெனிலேருந்து வந்த பாடி விபத்தில் இறந்த பாடி. இந்த இவர் பூச்சி மருந்து குடிச்சு இறந்த பாடி. அப்போ அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறீங்க, நீங்கள் அதை கொடுங்கன்னா அதை கொடுக்க மாட்டேன்றாங்க. அதை முறைப்படி நீங்கள் காவல்துறை அதிகாரி கிட்ட நாங்கள் கொடுக்குறோம், காவல்துறை அதிகாரி கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படி சொல்கிறாங்க. நேற்று கொடுத்து அனுப்பியிருப்பாங்க இல்லைங்களா அவங்க. இப்போ ஆம்புலன்ஸில் கண்டிப்பாக ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. அதை பீகாருக்கு போகுது, வெளி மாநிலத்துக்கு போகுது இல்லைங்களா, அங்கே கண்டிப்பாக இவங்க ரிப்போர்ட் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட் கூட எங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. குறிப்பாக ராஜேந்திரனுடைய உடலை மனோஜ் மஞ்சு அப்படின்ற பேரை பதிவு பண்ணி ஆர்எம்ஓ சைன் பண்ணி சீல் போட்டிருக்கிறாங்க. அதே போல் பிஎம்எம்டி கிருஷ்ணஸ்ரீ அவங்களும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ உறுதிப்படுத்தினவங்க அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லலை, அவங்கள பார்க்கவே இல்லைன்றதான் உண்மை. இதுக்கு மேலே நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த வழக்கில் இன்னும் பாடி பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்லேயே இருக்கு, எந்த நடவடிக்கை எடுக்கல. காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே சமரசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவத்துறை சார்பாக இதுவரை எந்த ஒரு தீர்வும் இதற்கு கிடைக்கவே இல்லை. ஆமா, எந்த அளவுக்குன்னா மாற்றி அனுப்புறது உண்மைதானே, அது எல்லாருமே உங்களுக்கே தெரியுமே. மாற்றி பீகார் வரைக்கும் அனுப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் பாடி போயிடுச்சு. மறுபடியும் ரிட்டர்ன் என்ன பண்ணிருக்குதுங்க, 1500 கிலோமீட்டர் வந்திருக்குது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக நிவாரணம் அரசாங்கம் செய்யணும். குறிப்பாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணிய ஐயா அவர்கள் இதில் தலையிட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்வதோடு, அதனைத் தொடர்ந்து இங்கே இந்த பணிபுரிகின்ற இந்த டீன் ரேவதி அம்மா, பிஎம்எம்டி கிருஷ்ணஸ்ரீ அவர்கள், ஆர்எம்ஓ ராஜ்குமார் ஐயா அவர்களை என்ன பண்ணணும், பணி நீக்கம் செய்யணும். ஏன்னா இது போல நடந்தா மக்களுக்கு நம்பிக்கை வராது இல்லைங்களா. பொது மருத்துவமனை, குறிப்பாக தலைமை மருத்துவமனை, மெடிக்கல் ரீசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்குங்க. இவ்வளோ ஸ்பெஷலிட்டி இருந்தும் இவ்வளோ தவறு நடந்திருக்குல்ல. விபத்தில் இறந்தவருக்கு பதிலாக பூச்சி மருந்து குடிச்சு இறந்தவருடைய பாடியை கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ தவறு எப்படி நடக்குதுங்க? சிறிய மருத்துவமனை கிடையாது, இங்கே தேவையான எல்லா ஸ்பெஷலிட்டியும் இருக்குங்க. இதை கையாளுகிறவர்கள் சரியாக கையாள்வதில்லை. இதை மருத்துவத்துறை அமைச்சர் தலையிட்டு அவங்களை பணி நீக்கம் செய்யணும். அதை அவர் தான் உறுதிப்படுத்த. நான் பேரோட சொல்றேன், டீன் ரேவதி மேடம், பிஎம்எம்டி கிருஷ்ணஸ்ரீ, அதே போல ஆர்எம்ஓ ராஜ்குமார் சார், இவங்க 3 பேர் பேரோட சொல்றேன். இவங்க 3 பேர் மீது துறை ரீதியாக அரசாங்க ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். காவல்துறை அதிகாரிங்க என்ன பண்றாங்கன்னா, எந்த போராட்டம் பண்ண வேணாம், உங்களுக்கு என்ன நிவாரணம் தேவையோ அது நாங்க பேசி பெற்று தரோமே தவிர போராட்டம்லாம் எதுவும் பண்ணாதீங்க. அதே போல மருத்துவ அதிகாரிகளை பார்க்கின்ற போதும் உங்க கேள்விகளை நீங்க கேளுங்க, அவங்க என்ன பதில் சொல்றாங்களோ கேட்டுங்க அப்படின்னு காவல்துறை சார்பில் நமக்கு அதாவது பாதுகாப்பு கொடுத்துன்னு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, எங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறாங்களே தவிர மற்றபடி மருத்துவத்துறையிலிருந்து எந்த நீதியும் நமக்கு கிடைக்கல. சடலத்தை நாங்க பெற்றுக் கொள்றதுக்காக தான் காத்துன்னு இருக்கிறோம். ஆனா என்ன பண்றாங்கன்னா, இப்போ தவறுதலான அவங்க இது கொடுத்துட்டாங்க இல்லைங்களா. இப்போ விபத்துல இறந்ததா தான் அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருப்பாங்க. இப்ப தவறுதலா மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா, ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணாதானே மாத்தி கொடுக்க முடியும். அதனால என்ன பண்றாங்கன்னா, ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்ன்றாங்க அவங்க சைடு சொல்றது. நாங்க சம்மதிக்கல. ஆக்சுவலா ஏற்கனவே கொடுத்திருக்கிற மருத்துவ ரிப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு ஏன்னா ஆல்ரெடி 3 நாள் ஆயிடுச்சுங்க. மறுபடியும் இனிமேல் போஸ்ட்மார்ட்டம் எடுத்துட்டு போயிட்டு நைட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு வைக்க முடியாது இல்லைங்களா. இப்போ உடனே எங்களுக்கு அவருடைய உடலை கொடுக்கணுன்றதான் எங்களுடைய கோரிக்கை. இது மனிதாபிமான அடிப்படையில நடந்துக்கல. ஆல்ரெடி 3000 கிலோமீட்டர் அந்த பாடி பயணம் செய்திருக்குது. மறுபடியும் இவங்க என்ன பண்றாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணன்றாங்க. அதை நாங்க விரும்பல. எங்களுக்கு பாடியை கொடுங்க, ஏற்கனவே கொடுத்திருக்கிற ரிப்போர்ட் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கிறோம். சரி, இப்போ மருத்துவமனை தரப்புல அவங்க விதிமுறைகளை எதுவும் ஃபாலோ பண்ணல. ஆனா இப்போ உங்க எடுத்துட்டு வந்த பாடியை மட்டும் உங்களை மட்டும் ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அது நீங்க தான் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். எந்த விதிமுறையும் பின்பற்றப்படவில்லை. யாரோ 2 இந்திக்காரர் கேட்டாங்கன்னு ராஜேந்திரனுக்கு பதிலா, அதாவது மனோஜ் மஞ்சுக்கு பதிலா ராஜேந்திரனை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அப்ப எங்க போச்சு உங்க ரூல்ஸ் நமக்கு தெரியல.
அவங்க எதன் அடிப்படையில் அவங்க கிட்ட பாடியை ஒப்படைச்சாங்கன்றதும் நமக்கு தெரியல. ஆனா இப்ப மட்டும் ரூல்ஸ்ன்றாங்க. பிரச்சனை வந்த பிறகு ரூல்ஸ். ஒரே ஒரு சிசிடிவி கேமரா கூட வேலை செய்யல. அது என்ன பண்ணல, அவங்க எதுவுமே ஃபாலோ பண்ணல. இது மட்டும் என்ன பண்றாங்க, நாங்க மறுபடியும் பண்ணி தான் கொடுக்கணும் நான் நினைக்கிறேன். ஒரு வழக்கறிஞரா நான் என்ன நினைக்கிறேன், ஏற்கனவே ஒரு பாடிக்கு நீங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த ரிப்போர்ட் எனக்கு கொடுங்கன்னு நான் கேட்கறேன்.